தர்மபுரி மக்களவை தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் சௌமியா அன்புமணிக்காக அவரது மகள்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் வீடியோ இணையதளங்களில் வெளியாகியுள்ளது. வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வரும் அன்புமணி மகள் சங்கமித்ரா மூதாட்டி ஒருவரது அருகில் அமர்ந்து தனது அம்மா தேர்தலில் நிற்பதாகவும் இந்த தொகுதிக்கு பல திட்டங்கள் வைத்துள்ளதாகவும் கூறி வாக்கு கேட்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினரா பாட்டாளி மக்கள் கட்சி சின்னத்துல மாம்பழத்துல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா நிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க வந்து மாம்பழ சின்னத்துல வாக்களிச்சு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வந்தாங்கன்னா நிறைய நலத்திட்டங்கள் வச்சிருக்காங்க. முதல்ல வந்து இங்க தண்ணி பிரச்சனை இருக்குது தர்மபுரியில. இந்த தண்ணி பிரச்சனைக்காக நிறைய நலத்திட்டங்கள், காவிரி உதிர்நீர் திட்டம், நீர்ப்பாசன திட்டம், கூட்டு குடிநீர் திட்டம், நிறைய திட்டம் இருக்கு. அது எல்லாத்தையுமே அவங்க நிறைவேற்றுவாங்க வந்தாங்கன்னா. அதே மாதிரி இந்த டாஸ்மாக் மூடுறது, இந்த போதை கோவில், இதுக்கெல்லாம் வந்து ஒரு அகேன்ஸ்டா ஒரு வேட்பாளர் ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி சரி, சௌமியா சரி. இந்த முறை அவங்க நீங்க தர்மபுரியில நிக்கிறாங்க. நீங்க கண்டிப்பா சிந்திச்சு அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க சிறந்த வேட்பாளரா இருப்பாங்க. நீங்க நினைக்கிறத விட நல்லது செய்வாங்க. அதனால மாமல்லபுரத்துல வாக்களிங்க. உங்க யாருக்கோ தெரியுமோ எல்லாத்தையுமே சொல்லுங்க. என் அம்மா தான் அது, அவங்க பொண்ணுதான் நான். எனக்கு வந்து எனக்கு அவங்கள பத்தி எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அது வந்து இந்த மக்களுக்கு அந்த பயன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க உங்களை கேட்க வந்திருக்கோம். எல்லாத்தையும் சொல்லுங்கம்மா. நன்றிம்மா. தனம் மறைக்கூடாது, தள்ளி நின்று சொல்லுங்க. ஏன்னா அவங்க கொடுக்கறது தான் நாம எல்லாத்தையுமே சொல்லுங்க. வீட்டுல சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையுமே சொல்லுங்க. அடுத்து இந்த வார்டு கேட்டு போயிடலாங்க. இப்படி போய் போயில நம்ம கேட்டுக்கலாம். மாம்பழத்துக்கு வாக்களிங்க. வீட்டுல எல்லாருக்குமே சொல்லுங்கம்மா. அந்த மாதிரி இருந்தாலும் வாங்கலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.